சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 3169 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை முகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வார விடுமுறை தினமும் வருவதால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல செவ்வாய்க்கிழமை 809 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது மட்டுமல்லாமல் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல மேலும் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவர்களுக்கு வசதியாக தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள ஒருமுறை அவகாசம் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு மாற்றாக கடந்த 2004ஆம் ஆண்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த ஓய்வூதியமானது எதிர்காலத்தில் பணியாளர் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்து இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஊதியம் வரும் என்று உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டது. மேலும் ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின்படி குறைந்தது 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதுக்கு முன்பாக பெற்ற 12 மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் 3 மாதங்களில் 31,555 மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து விதமான உணவு மற்றும் ஜவுளி பொருட்களை 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அடுக்குக்குள் கொண்டுவரவும், சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி வரியை 18 விழுக்காடாக குறைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஜிஎஸ்டி கட்டமைப்பில் தற்போது 5, 12, 18, 28% ஆகிய 4 அடுக்கு வரி விகிதங்கள் உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி இனி 5, 18% என 2 அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சில ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் 40% வரி விதிக்கப்பட உள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தின் மூலம் அனைத்து விதமான உணவுப் பொருட்கள் மற்றும் ஜவுளிகளுக்கு 5 விழுக்காடு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேபோன்று சிமெண்ட்டுக்கான 28 விழுக்காடு ஜிஎஸ்டியை இனி 18 விழுக்காடாகவும், சலூன்கள், அழகு நிலையங்களுக்கான 18 விழுக்காடு வரியை 5 விழுக்காடாகவும் குறைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் 3, 4ஆம் தேதிகளில் டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இதற்காக சென்னை வந்த பகவந்த் மானை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய பகவந்த் மான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். तमिलनाडु में हो, पंजाब में हो, अच्छी स्कीमें जो हैं वो चलनी चाहिए. शिक्षा के क्षेत्र में, अपना हेल्थ के क्षेत्र में, बिजली के क्षेत्र में, इंफ्रास्ट्रक्चर के क्षेत्र में जहां से भी सीखना है. பஞ்சாபிலும் காலை உணவு திட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார்.
முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பட்டுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த திட்டம் தொடர்பாக மாணவர்கள் அடைந்த பயன்களை எடுத்துரைத்தார். அப்போது மாணவர்களிடம் நேரம் தவறாமை, வருகை பதிவேடு, சுறுசுறுப்பு, கவனம் உள்ளிட்டவை இந்த திட்டத்தால் மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவங்க குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்கறது பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுறாங்க. சில குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்டு வர்றாங்க. நம்ம ஆவரேஜாக 88% நம்ம இதில் சாப்பிட்றோம். ஸோ சில்ட்ரனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களுடைய வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா 2 வேளை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங். இல்லைன்னா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வாக இருப்பாங்க. எப்படா மத்தியானம் சாப்பாடு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ காலையிலையும் சாப்பாடு கிடைச்சிது, மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரனுக்கு ஹெல்தி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்குது. நம்ம குழந்தைகள் நன்றாக சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் திருட்டு தொடர்பான புகாரை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தென்மண்டல ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு நடைபெற்றது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அதோடு இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனுவும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கு குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பொது சுகாதாரம் மாநில பட்டியலில் உள்ள நிலையில் மாநில அரசு அமைதியான பார்வையாளராக இருப்பது ஏற்புடையது அல்ல என்றனர். மேலும் வெளிப்படையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர்கள் கூறினர். அதன்படி தமிழ்நாட்டில் சிறுநீரகம் உள்ளிட்ட மனித உறுப்புகள் திருட்டு தொடர்பான புகார்களை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் நீலகிரி, நெல்லை, கோவை, மதுரை மாவட்ட எஸ்பிக்கள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டனர். சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் கிட்னி தானம் தொடர்பான நடைமுறைகளை தொழில்நுட்ப மருத்துவ தகவல்கள் மருத்துவத்துறை வெளியிட வேண்டும் என்றும் இந்த விசாரணை குழு நடத்திய விசாரணையின் அறிக்கையை செப்டம்பர் 24ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மணப்பாறை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அந்த நல்ல திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்ததாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல் உரம் மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசியவர் இலவச மடிக்கணினி மூலமாக மாணவர்களின் கல்வி மேம்பட்டதாக தெரிவித்தார். இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 52,35,000 மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் சிறுபான்மை மக்களை திசை திருப்ப பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார். சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் பெறும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கான சேவைகளை வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கப்படும் என்று மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் பெறுவது, செல்லப்பிராணிகள் உரிமம் பதிவு, கடை வாடகை செலுத்துதல் உள்ளிட்ட மாநகராட்சியின் 32 வகையான சேவைகளை மக்கள் எந்தவித அலைச்சலும் இன்றி தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பெற முடியும். இதேபோன்று QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்துவதற்கான திட்டத்தையும் மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மூலமா QR கோட் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோட்ல மாநகராட்சிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல வேலிடேட் நோட்டீஸா இருந்தாலும் சரி, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இருக்கும் இடத்துல இருந்தே அது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டமும் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் 4 அதிமுகவினர் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தாக்கிய விவகாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் 4 பேர் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். துறையூர் பேருந்து நிலையத்தில் இபிஎஸ் பேசுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அந்த பகுதி வழியாக ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக துறையூர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில்குமார் புகார் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த துறையூர் நகர செயலாளர் அமைதி பாலு, துறையூர் நகர்மன்ற உறுப்பினர் தீனதயாளன், துறையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் காமராஜ் மற்றும் விவேக் ஆகிய 4 அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய மருத்துவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன், உயிர் காக்கக்கூடிய சேவையில் உள்ள ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்துல இது நியாயம் என்ற அடிப்படை தான் இது விஷயம். சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னோட பொதுக்கூட்டத்தை நிறுத்தத்துக்கு சதி பண்றாங்க அப்படி சொல்ற கூற்று இல்லாம இருந்திருந்தா, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்க நோயாளியா மாத்தி அதே ஆம்புலன்ஸ்ல வழி அனுப்புவோம் சொல்லாம இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதிமுக நிர்வாகிகளுடன் பெயர் தெரியாத 10 பேர் மீதும் பொது சொத்தை சேதப்படுத்தியது, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தாக்கியது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களின் உயிருக்கும் உடலுக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் இருளாண்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் குறைந்தபட்சமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரை தங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆம்புலன்ஸ் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினால் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்த பதாகைகளை 108 ஆம்புலன்ஸ் கதவுகளின் வலது புறத்தில் ஒட்ட அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும் போது தண்டவாளத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலத்தில் பாத்திமா மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் மாத்தூர், பவளங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளி வேன் பள்ளிக்கு சென்றது. பூவனூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை கடக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 6 மாணவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்தின் போது அந்த வழியாக ரயில் ஏதும் வராததால் பெரும் தவிர்க்கப்பட்டது. பள்ளி வேனை வேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். விபத்து குறித்து திருச்சி கோட்ட ரயில்வே டிஎஸ்பி சக்கரவர்த்தி தலைமையிலான ரயில்வே போலீசார் மற்றும் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்ற அவர்கள் ஆய்வு நடத்திய நிலையில் பள்ளி வேன் ஓட்டுநர் சேகர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அருகே தரையில் கிடந்த வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாக்கம் சக்தி நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் 1 வயது மகள் குகஸ்ரீ விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை விழுங்கியதாக தெரிகிறது. குழந்தை நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையில் குழந்தையின் மூச்சுக் குழாயில் வண்டு இருந்தது தெரிய வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை குழந்தை விழுங்கிய நிலையில் அது மூச்சுக் குழாயில் கடித்து குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூரில் நூதன முறையில் கவரிங் நகைகளை திருடிய தாய் மற்றும் மகளை சிசிடிவி காட்சி உதவியுடன் ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போரூரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸுக்கு வந்த பெண்கள் இருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்த வளையல், நெக்லஸ், ஆரம் உள்ளிட்ட கவரிங் நகைகளை திருடியுள்ளனர். இதனை சிசிடிவி மூலம் அறிந்த ஊழியர்கள் அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த சுவாதி மற்றும் அவரது மகள் ஸ்வர்ணா என்பதும் திருடிய நகையில் வெளியில் வாடகைக்கு விட்டு வந்ததும் தெரிய வந்தது.
புடவைக்குள் பேண்ட் அணிந்து அதற்குள் 30,000 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகளை மறைத்து திருட முயன்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதே கடையில் 75,000 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகளையும் துணிகளையும் திருட முயன்று சிக்கிய இவர்களை ஊழியர்கள் இருமுறை எச்சரித்து அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்ததால் கோயம்பேடு மார்க்கெட் களை கட்ட தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் வரும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. பண்டிகையை முன்னிட்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் மக்கள் அதிக அளவில் திரண்டனர். விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான தென்னை தோரணம், மா இலை, எருக்கம்பூ மாலை, விநாயகர் சிலை, வாழைத்தண்டு, அருகம்புல் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது பூஜை பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டதால் மக்கள் கலக்கமடைந்தனர். கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு வந்து கரும்பு, மக்காச்சோளம், அப்புறம் கம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளாங்காய், இது போன்ற பொருட்கள்லாம் விலை அதிகமாக இருக்குது. இப்போ கம்பு விலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் வருது. வெளாங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய வெளாங்காய் ஒரு 30 ரூபா விலை வருது. இதெல்லாம் அவங்க தனித்தனியாக வாங்கினாலே ஒரு 240 ரூபா 230 ரூபா அடக்க விலையாகும். பூவு சாமந்தி எல்லாம் வாங்கணும். சாமந்தி, மல்லி, முல்லை இதெல்லாம் வாங்கணும். ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. மல்லியே இன்னைக்கு 300-350 ரூபாய் விற்கிறாங்க. சாமந்தியும் அதே ரேட்டில் தான் விற்கிறாங்க. எல்லாமே விலை தான். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா விலை ஜாஸ்தி தான். மார்க்கெட்டிற்கு வந்த மக்கள் ஆங்காங்கே தங்களது வாகனங்களை நிறுத்திச் சென்றதால் கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்ததால் 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொழுதூர் வஉசி நகரைச் சேர்ந்த கண்ணன், ராதா தம்பதியினரின் மகன் கௌஷிக் தொழுதூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு புறப்படும் போது ஷூ அணிய முயன்றுள்ளார். அப்போது ஷூவுக்குள் மறைந்திருந்த பாம்பு கௌஷிக்கை கடித்ததால் அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த தாய் ராதா மயக்கமடைந்த மகனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு மாணவன் கௌஷிக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்து 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் 50% வரி நாளை அமலுக்கு வர உள்ள நிலையில் அதனால் விவசாயிகள், வணிகர்களை பாதிக்க விட மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சொந்த மாநிலமான குஜராத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அகமதாபாத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் அங்கு ரோட் ஷோ நடத்தினார். அவரை வழிநெடுகிலும் நின்று பொதுமக்கள் வரவேற்றனர். அவர்களை பார்த்து உற்சாகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கையசைத்தார். பின்னர் 5400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகில் அனைவரும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதாக ட்ரம்பை மறைமுகமாக விமர்சித்தார். आपके हित सर्वोपरि है. दबाव कितना ही क्यों न आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. தொடர்ந்து பேசிய அவர், தீவிரவாதிகள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்களை விட்டு வைக்காத நிலையை பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவுக்கான அமெரிக்காவின் புதிய வரி நடைமுறை நாளைக்கு அமலுக்கு வரும் நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்களுடன் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. ஆனாலும் இந்த மிரட்டலுக்கு பயப்படாமல் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமரின் தனிச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சிபி ராதாகிருஷ்ணன் தகுதியான வேட்பாளர் என்றார். हम पहले भी तमिलनाडु में साथियों के साथ चुनाव लड़े हैं. हमारी यहाँ बहुत सारी सीटें भी आई है, ऐसा नहीं है. श्री राधाकृष्णन जिनका बहुत लंबा राजनीतिक जीवन रहा है, वो 2 बार संसद के सदस्य रहे, हमारी पार्टी के अध्यक्ष रहे. தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியதை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்.
इसमें बात का बतंकर नहीं बनाना चाहिए। धनखड़ जी संवैधानिक पद पर बैठे, अपने कार्यकाल में उन्होंने संविधान के हिसाब से अच्छा काम किया जी। इनकी निजी स्वास्थ्य की समस्या के कारण इन्होंने इस्तीफा दिया है। इसको ज्यादा खींचकर कुछ ढूंढने का प्रयास नहीं करें। மேலும் மோசடி வழக்கில் சிறை சென்றபோது தமிழ்நாடு அமைச்சர்கள் சிலர் பதவி விலகவில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். तमिलनाडु के कुछ मंत्रियों ने इस्तीफा नहीं दिया, दिल्ली के मंत्री और मुख्यमंत्री ने इस्तीफा नहीं। और अगर इस तरह से इस समाज जीवन का नैतिकता का स्तर राजनीतिक और समाज जीवन का नीचे ले जा रहे हैं, इससे हम सहमत नहीं हैं। 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல் அமைச்சர் வரை அனைவரின் பதவியையும் நீக்கம் செய்ய வகை செய்யும் மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் மருத்துவமனையிலிருந்த நோயாளிகள், அங்கு பணியில் இருந்த தன்னார்வலர்கள், ராய்டர்ஸ், தி அசோசியேட் பிரஸ், அல் ஜசீரா ஆகிய செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலியானவர்களின் உடல்களை பார்த்து காசா மக்கள் கதறி அழுதனர். இரண்டு முறை அந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். ட்ரீம் 11 உடனான 358 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை பிசிசிஐ முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிசிசிஐ செயலாளர் தேவதித் சைக்கியா, பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் ட்ரீம் 11 உடனான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டிற்கு மட்டுமின்றி அது தொடர்பான விளம்பரம் மற்றும் ஸ்பான்சருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ட்ரீம் 11 உடனான ஒப்பந்தத்தை தொடர்வது கடினமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் ட்ரீம் 11 உடன் பிசிசிஐ கையெழுத்திட்டது என்றும், இதற்காக ட்ரீம் 11இன் தாய் நிறுவனமான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளம்பரத்திற்காக மட்டும் 2964 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் எந்த ஒப்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பிசிசிஐ செயலாளர் தேவசித் சைக்கியா கூறியுள்ளார். பார்வையாளர்களின் பெரும் வரவேற்புக்கு மத்தியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சி 1000வது எபிசோட் என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 1000 திரைக்கண்ட இந்த அற்புத தருணத்தில் விவாதங்களின் திசை வழி பாதை ஆக்கப்பூர்வமாக உள்ளதா, அரசியல் சண்டையா என்ற தலைப்பில் நேற்றைய விவாதம் நடைபெற்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறியாளராக நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சில்வஸ்டர் திலீபன், பத்திரிகையாளர்கள் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், எஸ்.பி. லட்சுமணன், தன்யா ராஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, நீயா நானா ஆண்டனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். முன்னதாக சொல்லதிகாரம் 1000வது எபிசோட் என்ற சாதனையை எட்டியதற்காக கேக் வெட்டக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நியூஸ் 18 ஊழியர்கள் இந்த தருணத்தில் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திட்டக்குடி அருகே கிணற்றில் அரசு பள்ளி மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் செத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி. இவரது மகன் பாலமுருகன் கீழக்கல்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மதியம் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வயல்வெளி பகுதிக்கு மாணவர் சென்றதாக கூறப்படுகிறது. பள்ளி முடிந்ததும் மாணவன் வீட்டிற்கு வராததால் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு பகுதிகளில் தேடி அலைந்துள்ளனர். இந்த நிலையில் மாணவனின் காலனி கிணற்றின் அருகே இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி நீண்ட நேரம் தேடியதை அடுத்து மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். பள்ளியில் போதிய கழிவறை வசதி இல்லாததே மாணவரின் மரணத்திற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ராமநத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் தெற்குப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது கார் மோதிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. சேலத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற சொகுசு கார் தெற்குப்பாளையம் பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் திடீரென சாலையை கடக்க முயன்றார். அதனால் ஓட்டுநர் காரின் வேகத்தை குறைத்த நிலையில் காரின் பின்னால் வந்த அரசு பேருந்து கார் மீது பயங்கரமாக மோதியது. பேருந்து மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதால் இருசக்கர வாகன ஓட்டி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். காரின் முன்பக்கமும் பின்பக்கமும் கடும் சேதமடைந்த நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் வெளியே வந்தால் தொல்லை வரத்தான் செய்யும் என சென்னையில் பெண்ணிடம் காவலர் ஒருவர் பேசிய காட்சி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் ஞாயிறன்று கடற்கரையில் உள்ள நாய்களுக்கு உணவளிக்கும் போது ஜீப்பில் ரோந்து பணியில் வந்த காவலர் அந்த பெண்ணின் உறவினரை பார்த்து இங்கெல்லாம் நிற்கக்கூடாது என்று கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும். சூப்பர். சரியா? கண்டிப்பா இத்தனை நாய் யார் பாத்து யார கடிச்சு யார் பாத்துடுவா? இத்தனை நாய் இங்க வந்தது காரணம் கார்ப்பரேஷன். ஆபரேஷன் பண்ணாம கார்ப்பரேஷனால தான் இத்தனை நாய் இங்க வந்தது. கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததனால நாய் ஜாஸ்தியாச்சு. எல்லாரும் கொண்டு வந்து 10 நாயை கொண்டு பீச்ல விட்டுட்டு போனதனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு. பீச்ல வரவங்க எல்லாரும் சாப்பாடு வைப்பாங்க. பீச்ல வர எல்லாரும் சாப்பாடு வைப்பாங்க. நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன். இல்ல பெரியமா, ஹராஸ் பண்றது காமன் பீப்பிள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க. என்ன அரெஸ்ட்? வரக்கூடாதுன்னா அரெஸ்டா? மேலும் பெண்ணின் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் அலைக்கழித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஈசிஆரில் உள்ள நடிகர் ரவிமோகனின் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்வதற்கு வங்கி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை வாங்க அவரது மனைவி தரப்பினர் மறுத்துவிட்டனர். இஞ்சம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பங்களாவில் ரவிமோகன் ஆர்த்தி தம்பதி வசித்து வந்தனர். தனியார் வங்கியில் கடன் பெற்று இந்த பங்களா வாங்கப்பட்ட நிலையில் கடந்த 10 மாதங்களாக தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய வங்கி நிர்வாகம் முடிவு செய்த நிலையில் அதற்கான நோட்டீஸை கொரியர் வாயிலாக அனுப்பியுள்ளது. தற்போது இந்த பங்களாவில் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி வசித்து வருகிறார். இந்நிலையில் வங்கி அனுப்பிய நோட்டீஸை கொண்டு சென்ற கொரியர் ஊழியரிடம் அதனை வாங்க ஆர்த்தி தரப்பினர் மறுத்துவிட்டனர். மேலும் வங்கிக்கு நேரில் சென்று வாங்கிக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தப்படி தங்களது படத்தில் நடித்துக் கொடுக்காததால் முன்பணமாக வழங்கப்பட்ட 6 கோடி ரூபாய்க்கு பதிலாக இஞ்சம்பாக்கம் பங்களாவை ஜப்தி செய்து தர உத்தரவிடக் கோரி பாபிடச் கோல்ட் யூனிவர்சல் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் மெட்ரோ ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டமில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் கட்டணம் திங்கட்கிழமை அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து வழித்தடங்களிலும் ₹1 முதல் ₹4 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியை போன்று சென்னையிலும் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்தப்படுமா என சென்னை வாசிகளிடம் ஐயம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுதான் முடிவு செய்யும் என்றும் தற்போது வரை கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் பரிசீலனையில் இல்லை என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தாவேகா மாநாட்டிற்காக சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததே மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் புதுக்குடியை சேர்ந்த ஜெயசூர்யா மற்றும் அருண் ஆகிய இருவர் மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டுக்கு பைக்கில் சென்றனர். மாநாட்டை முடித்துவிட்டு இரவு வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது திருச்சி அருகே விபத்தில் சிக்கினர். அதில் பலத்த காயமடைந்த ஜெயசூர்யா உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜெயசூர்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் உரிய சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என்று அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெண்டிலேட்டர்ல மட்டும் போட்டு அவங்க வேலையை தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு எழுத்து வேலை தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு வெண்டிலேட்டர்ல இருக்கிற பேஷண்ட பார்க்கணும்னு யாருக்கும் வெண்டிலேட்டர்ல இருக்க பேஷண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு மானிட்டர் கரெக்ட் பண்ணல மட்டும் பண்ணல ஐசியூ போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை உள்ளார விடல. உயிரிழந்த குடும்பத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் நிதி வழங்கி உதவ வேண்டும் என்றும் அவருடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பைக்கில் பின்னால் அமர்ந்து வந்த அருண் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு சார்பில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
குறைந்த கட்டணத்தில் இதழியல் படிப்பை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை இதழியல் நிறுவனம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு தலைவராக தி இந்து குழும இயக்குநர் ரவி, நிர்வாக குழு இயக்குநராக நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த கல்வி நிறுவனத்தில் நடப்பு கல்வி ஆண்டில் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இக்கல்வி நிறுவனம் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியையும், காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்க உள்ளது. அச்சு, தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் வானொலிகளில் பணிபுரிய வாய்ப்பளிக்கும் வகையில் பாடத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்பட உள்ளது. அரசியலில் விஜயகாந்த் சிரஞ்சீவி நிலைதான் விஜய்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, 10 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பெற்றது. அப்ப 10% மேல வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பிரஜாய ராஜ்யம்ட்டு சிரஞ்சீவி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கட்சி துவக்கினாரு. 20 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. இணைச்சிட்டு இப்ப அந்த கட்சி இருக்கான்னு அந்த கட்சியே கிடையாது. அதேபோல திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் விஜயை சிரஞ்சீவியுடன் ஒப்பிட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்தார். இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுவதை விஜய் உட்பட யாராலும் தடுக்க முடியாது என்றும் SP வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடு இல்லை என்றும், எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்திக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காதலர்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், நெல்லையில் ஒரே ஆண்டில் 240 ஆணவ கொலைகள் நிகழ்ந்திருப்பதாகவும், கொலைக்காரனை கொண்டாடுகிற சூழல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பொது சமூகத்தில் ஆணவ கொலைக்கு எதிரான நிலை உருவாகி இருப்பதாகவும், இந்த சூழலை அரசு பயன்படுத்திக் கொண்டு வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை முதலமைச்சர் கொண்டுவர வேண்டும் எனவும் சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க தாங்கள் உயிரை கொடுத்தேனும் உழைப்போம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிப்பதற்காக நம்பிக்கை. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி என விஜய் கூறியதற்கும் அண்ணாமலை பதிலளித்தார். விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லதுதாங்க, எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி நிற்கணும், நல்ல தலைவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க, சொல்வதில் தவறு இல்லை. அவங்க கட்சி அதுக்காக நடத்துறாங்க. 2வது 3வது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க. காதல் திருமணம் புரிவோர் பாஜக அலுவலகங்களுக்கும் தாராளமாக வரலாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் மாநாடு தேமுதிகவின் தேர்தல் வெற்றிக்கு அச்சாரமாக அமையும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு பிரேமலதா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது கேப்டன் ரதம் பரப்புரை வாகனத்தில் இலங்கை தமிழர்கள் சார்பாக உருவாக்கப்பட்ட விஜயகாந்தின் மார்பளவு சிலை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். உங்களுக்கு எல்லாம் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது. மாநாடோட பெயர் நான் சொல்றேங்க, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு
2.0. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பழங்குடியின முதியவரை டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. வால்பாறை அருகே உள்ள உடுமன்பாறை கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவரை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல சாலை வசதி இல்லாததால் நல்லமுடி எஸ்டேட் பகுதிக்கு யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடும் கரடுமுரடான பாதையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கிச் சென்றனர். இப்படி மூச்சிறைக்க முதியவரை தூக்கிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பாண்டுக்கான மத்திய அரசின் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் BS மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உழைப்புகளுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன வயசானாலும் என்கரேஜ்மெண்ட் தேவை. இன்னும் ஈஸியாக ஆக்கணும் கணக்கை. எல்லாராலையும் எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது நான் என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிற ஸ்கூல்ல வேலை பார்த்ததுக்கு என் பெண் குழந்தைகளுக்காக பண்ணின முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். அந்த பெண் குழந்தைகள் முன்னேறணுங்கிற முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். எனக்கு இந்த விருது வழங்கி சிறப்பித்தமைக்கு எங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் செய்த சேவைகள் சமுதாயத்திற்கு, பள்ளிக்கு, மாணவர்களுக்கு, இந்த 3த்துலேயும் நான் செஞ்ச சேவையினால எனக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு. எதிர்காலத்தில் என்னை போல நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும், நல்ல இந்திய நாட்டுக்கு நல்ல குடிமக்களை உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.